ஒரு பொம்மையால ஒரு உயிர் போயிருக்கு. ஒரு பொம்மையை வச்சு டிராவல் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. டான் ரிவேரா 54 வயசுடைய ஒரு நபர், யூஎஸ் ஆர்மியை சேர்ந்தவர். பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பேரனாமல் ஹண்டர் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் பத்தி சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. காஞ்சரிங் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. காஞ்சரிங் படத்துல அனபெல்லா அப்படின்ற ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். அனபெல்லான்ற கேரக்டரை வச்சு டைரக்டர் அனபெல்லான்ற ஒரு படமே எடுத்தார். அந்த படம் எடுத்து பயங்கர வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அனபெல்லான்ற கேரக்டர், அனபெல்லான்ற டால் நிறைய இடத்துல பேசப்பட்டுச்சு. அந்த டாலை நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அனபெல்லான்ற டால் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் சரி, இல்லை ஒரு ஃபேஸ்புக்லையும் சரி, ஏதாச்சும் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படும், பதட்டம் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அனபெல்லா அப்படின்ற டாலை பார்த்தாவே ஒரு ஃபியர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும். அனபெல்லா டாலால ஒருத்தரோட உயிர் போயிருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்குன்னா ட்ராவல் பண்ணணும்னு ஆசை, டூருக்கு போகணும்னு ஆசை. ஆனால் இவர் ஏன் அனபெல்லா டால் கூட டூர் போகணும்னு ஆசைப்பட்டார்? டான் ரிவேரா 54 வயதுடைய ஒரு நபர், யூஎஸ் ஆர்மியை சேர்ந்தவர், நல்ல ஒரு ஃபிட்னஸ், நல்ல ஒரு ட்ரைனர் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரு இந்த பொம்மை கூட டூருக்கு போயிருக்காரு. டூருக்கு போய் அந்த பொம்மை கூட தங்கியிருக்காரு. தங்கும் போதுதான் டான் ரிவேராவோட உயிர் பறி போயிருக்கு. அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவருக்கு எங்க அடிபட்டுச்சு, அவருக்கு எங்கெல்லாம் வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. மெடிக்கல் ப்ரூவ் பண்ணியிருக்கு அவருக்கு எந்த ஒரு விதமான அடியும் இல்லை, சூசைடிக்கல் அட்டம்ஸும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம்ல. ஆனால் டான் ரிவேரா இறந்தது ஒரு நேச்சுரல் டெத் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க நம்மளோட டாக்டர்ஸ், யூஎஸ்ஏ டாக்டர்ஸ். ஒரு சாதாரண பொம்மை தானே, அந்த பொம்மையால் என்ன ஆக போகுது? உயிர் போக போதா? இல்லை அந்த பொம்மை என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அனபெல்ன்ற பொம்மையால் நிறைய பேரோட உயிர் போயிருக்கு அப்படின்னு சர்வேவும் சொல்லுது. ஆனால் எத்தனை உயிர் போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டிருக்காங்க. அனபெல்ன்ற ஒரு பேரை கேட்டாவே எல்லாரும் பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? ஏன்னா அனபெல் அப்படின்றது ஒரு பேய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அனபெல் அப்படின்றது ஒரு 6 வயதுடைய ஒரு சிறுமியோட ஆவி அந்த அனபெல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா ஹெட் அண்ட் லோரென் ஒரு மிகப்பெரிய கோஸ்ட் ஹண்டர்ஸ்னு அமெரிக்காவில் சொல்றாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் பேய் விரட்டுறதுல வல்லவங்க. இவங்க பேய் விரட்டினா அந்த இடத்துல பேய் இருக்காது அப்படின்னு பேசும் பொருளாவே இருக்கு. ஹெட் அண்ட் லோரென் பேய் விரட்டிட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு மியூசியம்ல சேர்க்கறது ஒரு பெரிய வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. ஹெட் அண்ட் லோரெனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட டான் ரிவேரா அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஃபாலோவராகவும் ஃபேனாகவும் மாறி இருக்காரு. டான் ரிவேரா ஒரு அசிஸ்டண்டா போய் ஜாயின் பண்ணி ஹெட் அண்ட் லோரென் கிட்ட நிறைய விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஹெட் அண்ட் லோரெனுக்கு வயசாக பேய் விரட்டுறதை நிறுத்திட்டு நம்ம டான் ரிவேரா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அனபெல் அப்படின்ற ஒரு பொம்மை ஒரு செகண்ட் பைட் பொம்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செகண்ட் ஹேண்டட் பொம்மை. அனபெல்ன்ற ஒரு பொம்மை வாங்கிட்டு போய் ஒரு பெண்மணி வீட்டில் வச்சிருக்காங்க. வீட்டில் வச்சுட்டு அந்த பொம்மையை அழகு பார்த்துருக்காங்க. அந்த பொம்மை எதுவுமே பண்ணாம இருந்திருக்கு முதல்ல. ஆனா நாட்கள் மாற மாற அந்த பொம்மை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவ ஆரம்பிச்சுச்சாங்க. அவங்களோட அம்மா அப்பா அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அனபெல்ன்ற பொம்மை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் தாவ சொல்ல நிறைய பயம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. அவங்க பெண்ணை கூப்பிட்டு, இதோ இந்த அனபெல் பொம்மையில ஏதோ ஒரு பேய் அமானுஷம் இருக்கு, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் தாவுது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்ல அந்த பெண் கேட்கவே இல்லை. அந்த பெண் கொஞ்ச நாள் மாற மாற அவங்களுக்குள்ள அந்த அனபெல் உள்ள வந்துடும். உள்ள வரும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அனபெல்ன்ற பொம்மையினால அந்த பெண் பாதிக்கப்பட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் திட்டி அதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட் ஹண்டர்ஸா வந்தவங்க தான் நம்ம ஹெட் அண்ட் லோரென். ஹெட் அண்ட் லோரென் 2 பேரும் உள்ள வந்து அந்த கோஸ்ட்டை ஹண்ட் பண்ணி அந்த பேயை விரட்டிட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் மியூசியம்ல வச்சிருக்காங்க. அந்த மியூசியம்ல வச்சு அழகு பார்க்க சொன்னதான் நம்மளோட டான் ரிவேரா அந்த இடத்துக்கு போயிருக்காரு. டான் ரிவேரா அந்த பொம்மையை மியூசியம்ல வச்சு செல்ஃப் கேர்டேக்கரா ரொம்பவே பராமரிச்சு அந்த பொம்மையை பார்த்துருக்காரு. அந்த பொம்மை கொஞ்ச நாள்ல காணாம போயிருச்சு அப்படின்ற வதந்திகளும் நிறைய பேர் கலப்பியிருக்காங்க. மியூசியம்ல இருந்த பொம்மை எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பொம்மை அங்கதான் இருந்திருக்கு. டான் ரிவேரா அந்த பொம்மையை வச்சு எப்படியாவது காசு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையோட அந்த பொம்மையை ஒரு டூருக்கு எடுத்துட்டு போனா கண்டிப்பா இதனால மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அனபெல்ன்ற ஒரு பிராண்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் மக்களுக்கு புரிய வரும், அவங்கள வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஆசையோட
அனபலை டூருக்கு கொண்டு போயிருக்காரு. நம்மளுக்கே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு ரொனால்டோ ஒரு டிஷர்ட்டு இல்லை ரொனால்டோ ஒரு பூட்ஸ் கிடைச்சாவே நம்ம வந்து அந்த பூட்ஸை பார்க்குறதும் இல்லை அந்த பூட்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறதும் கண்டிப்பாக நம்மளோட வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தான் இந்த அனபல்ன்ற பொம்மை கூட ஃபோட்டோ எடுக்க நிறைய ஃபேன்ஸ் கிளம்புவாங்க அப்படின்ற ஆசையோட டான் ரிவரா கிளம்பியிருக்காரு. டான் ரிவரா டூரை தொடங்கியிருக்காரு. டூரை தொடங்கி ஒவ்வொரு இடமும் மாற மாற டான் ரிவராக்கு என்ன ஆச்சு? டான் ரிவரோட உயிர் பறி போயிருக்கு. அனபல் அப்படின்ற ஒரு பொம்மையை கூட வச்சதுனால தான் டான் ரிவரோட உயிர் பறி போச்சா? டான் ரிவரா யுஎஸ் ஆர்மில இருந்திருக்காரு. அனபல் பொம்மையை டூருக்கு கொண்டு போயிருக்காரு. அனபல் பொம்மையை டூருக்கு கொண்டு போக சொல்ல டெவில் ஆன் ரன் அப்படின்ற ஒரு பதவியை ஃபெமிலியாரிட்டியா ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் இந்த டெவில் ஆன் ரன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம டான் ரிவரா அனபலோட ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அனபலோட ஹோட்டல்ல தங்க சொல்ல அனபல் டான் ரிவராவை என்ன பண்ணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விக்குறியாவே இருக்கு. மெடிக்கல் டேர்ம்ஸ் படி டான் ரிவரா 54 வயசுல இறக்கிறதுக்கான சாத்தியம் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல 24 வயசுலயும் இறக்குறாங்க, 34 வயசுலயும் இறக்குறாங்க, 40 வயசுலயும் இறக்குறாங்க. ஆனா டெவில்ஸ் ஆன் ரன் அப்படின்ற ஒரு பதவியை வெளியிட்டு ஃபெமிலியாரிட்டி கிரியேட் பண்ணிட்டு அனபல் கூட தங்க சொல்ல ஏன் நம்ம டான் ரிவரோட உயிர் பறி போகணும்? மெடிக்கல் டெஸ்ட் படி டாக்டர்ஸ் எல்லாமே யூஎஸ்ல நம்ம டான் ரிவரோட பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்துருக்காங்க. போஸ்ட்மார்டம் பண்ணி பார்க்க சொல்ல அதுல எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் கிடைக்கலையா, எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கலையா. அவர் இறந்தது ஒரு நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்றாங்க. அனபல்ன்றது ஒரு டால், ஆன் ராட்சட்ரி அப்படின்றது ஒரு உண்மையான பேர். கொஞ்ச நாள் யூஎஸ் மக்கள் அது காணாம போயிருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை வதந்திகளை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அனபல் என்ற ஒரு படம் வந்ததுக்கு தான் இதுக்கு காரணமா, இல்ல அனபல் அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது தான் இதுக்கு ஒரு காரணமா, இல்ல டான் ரிவரா மாதிரி இன்னும் நிறைய பேர் அனபலால இறக்க போறாங்களா? காத்திருந்து பார்க்கலாம்.